Hello everyone. Third year engineering ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் தாராளமாக கேட் எக்ஸாம் எழுதலாம். அப்படி எழுதும்போது அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? அதை நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக பார்ப்போம். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் எக்ஸாம் இன் தேர்ட் இயர். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் இயரில் இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய மெயினான சப்ஜெக்ட்ஸ், கோர் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கேட் சிலபஸ் அப்படி தான் இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் அதுவுமே அங்கே மார்க்ஸ் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆன மாதிரி. ஸோ ஃபைனல் இயரில் கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கேட் எக்ஸாம் தேர்ட் இயர்லேயே அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். ப்ரிப்பரேஷன் பண்ணது உங்களுக்கு வேஸ்ட்டாகவே போகாது. பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ செகண்ட் பெனிஃபிட், நீங்கள் இப்போ தேர்ட் இயரில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் லோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு மாடரேட் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க கேட்டில். அப்படின்றப்போ இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 இயரே இருக்குது. அதாவது உங்கள் ஃபைனல் இயரில் மறுபடியுமே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களோட தேர்ட் இயரில் அப்பியர் ஆகி எழுதும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது ஃபோர்த் இயர். மற்றபடி உங்களுக்கு ஒரு அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். கேட் எக்ஸாம் பற்றி மட்டும் ஐடியா இல்லாமல் ஒரு காமனாக ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி இருக்கும், ஆர் நேஷ்னல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை நீங்களே ரீட் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் என்ட்ராகி இது எல்லாமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதே ஒரு அட்வான்டேஜ் தான். அதுவும் தேர்ட் இயரில் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். உங்களுக்கு கேட்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் இந்த கேட் எக்ஸாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்பியர் பண்ணி எழுதுறது உங்களோட முதலாவதான ஃபியரை கொஞ்சம் போக வைக்கும். ஸோ தட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் உங்களோட தேர்ட் இயரில் இந்த கேட் எக்ஸாம் அப்பியர் பண்ணி எழுதும்போது. அண்ட் செல்ஃப் அனலைசேஷன். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு தேர்ட் இயரில் நீங்கள் அந்த உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணி கேட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அனலைசேஷன் கிடச்சிடும், உங்களை பற்றின வீக்னஸ், ஸ்ட்ரென்த் எல்லாம். ஸோ உங்களோட ஃபைனல் இயரில் கோர் சப்ஜெக்ட்ஸ் கிராஜுவலாக கம்மியாகும். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் இந்த கேட் எக்ஸாமுக்கு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி தேர்ட் இயரில் அப்பியர் ஆனனால உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பேசிஸில் நீங்கள் மறுபடியும் கேட்டை எதிர்நோக்கி அப்பியர் ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கேட்டில் ஒரு நார்மல் ஸ்கோர் கார்டு அப்படின்றத நீங்கள் கிடச்சிட்டாலே உங்களுக்கு அடுத்தபடியாக ஜாப் இன்டர்வியூஸ், ஜாப்ஸ்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்கிறதே உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லை ஸ்க்ரீன் பண்ணுறது தான். நீங்கள் கையில் கேட் ஸ்கோர் வச்சுருக்கேன்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களை தான் ஃபஸ்ட்டு ஜாப்க்கு ப்ரிஃபர் பண்ணி எடுக்கக்கூடிய கேண்டிடேட்டாக ஆகிடுவீங்க. ஒருவேளை இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்களா, அதுக்குமே கேட் ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல இன்ஸ்டியூட்ஸில், நல்ல காலேஜஸில் கேட் ஸ்கோரை வச்சு நீங்கள் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் கேட் ஸ்கோர் இருக்கும்போது சில காலேஜஸில் ஃபண்டு ஸ்டைஃபன் பேசிஸில் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் கிடைக்கும். ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த கேட் எக்ஸாம் எழுதுங்க. Hope this video was useful. Thank you.